25. 24/7/1985 சார்? ஆமாம், ஏஎம் 11 ஏஎம். 11 ஏஎம்மா சார்? ஆமாம், பிறந்த இடம் நெய்வேலி. நெய்வேலி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. துலா ராசி. துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம். மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அவருடைய தொழில் எப்படி இருக்கும்? ஐயா, 11 மணி ஏஎம்ன்றது ஒரு தோராயமான நேரமா இல்லை 11 மணி தான் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அதான் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். நியாயமாக கரெக்டாக பேசுகிறீங்க. எல்லா தகப்பனும் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. நான் என்னத்தை கண்டேன் உள்ளே போகும்போது நான் போனபோது மத்தியானம் இருக்கும், காலையில் 11 மணிக்கு பிறந்தான்னு சொன்னாங்க. இவ்வளோதான் நியாயமாக கரெக்டாக சொன்னீங்க. 11 மணிக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அதுதான் சார் நமக்கு தெரியும். சரி, இந்த ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம். அப்பா அம்மாவை காப்பாற்றக்கூடிய ஜாதகம். நீங்கள் கேட்ட கேள்வி தாய் தகப்பன் எப்படி இருப்பாருன்ட்டு. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஆரோக்கியம் இல்லாமையோ பண வசதி இல்லாமல் இருந்தால் கூட இந்த மகன் சூரியனையும் சந்திரனையும் குரு பார்க்கறதுனால இந்த மகன் தாய் தகப்பனை நல்லா கவனிப்பார். சரிங்க. இவர் கன்னியா லக்னமாக இருந்தால் நீங்கள் சவுண்டான ஆளுங்க. இவருக்கே இப்போ 40 வயசாச்சு. சரிங்க. இந்த 40 வயசு வரைக்கும் நீங்கள் இவருடைய தயவு இல்லாமல் இவருக்கு காசு கொடுக்குறாலாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. அது உண்மைதான் சார். அப்புறம் என்னங்க, எப்படி சொல்கிறேன், சின்ன விஷயங்க. 9ஆம் அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறாரு. சரிங்க. சூரியன் அதை விட சூப்பராக இருக்கிறாரு. சரி சார். தகப்பன் கடைசி வரைக்கும் இவரெல்லாம் உங்களை பார்க்க தேவையில்லைங்க. சரி சார். உங்கள் காலம் முழுக்க இவரை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாத கேள்வியை கேட்குறீங்க? சரி சார். இவர் கன்னியா லக்னம் தான். ஏன்னா எனக்கு இந்த 11 மணினவே கொஞ்சம் அப்படி இப்படி, ஏன்னா நடு லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். சரி சார். சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. சனி தசை வந்து 2ஆம் இடத்துல இருந்து நல்ல வேலையாக சூட்சுமவுலன்னு நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால சனி தசை கெடுதல்களை செய்யாது. சரி சார். தாய் தகப்பன் வந்து இவருடைய கையை, நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன கவனிப்பானா புள்ளேன்னு கேட்குறீங்க. சரி சார். ஆமாம். பதில், இவர் கவனிக்க தேவையில்லாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரி சார். அவங்க அம்மா வந்து பிப்ரவரி 10 இறந்துட்டாங்க. பிப்ரவரி 10 இறந்துட்டாங்களா? போன ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியா? ஆமாம் சார். சனி தசை குரு தசை ராகுபக்தியில் அம்மா பிப்ரவரி 10. சனி தசை சுயபக்தியிலே அம்மா இறந்துட்டாங்க. சனி வந்து உங்களுக்கு கடகத்தை பார்க்குறாரு. கரெக்டு தானுங்களே? கரெக்டு தானுங்களே? தகப்பன் நல்லா இருக்கிறாரு. 9ஆம் பாவகாதிபதி நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் அப்பா பேசுனதுனால. சரிங்க. 4ஆம் பாவகாதிபதி நீச்சம். சரி சார். கடகம் தான் காரக வீடு. சரிங்க. அந்த காரக வீட்டை சனி பார்க்குறாரு. சரிங்க. சிம்மத்தை சனி பார்த்தா தகப்பனுக்கு கெடுதல். சரிங்க. கடகத்தை சனி பார்த்தா தாய்க்கு கெடுதல். சரிங்க. சனி தசை வந்தவொடனே கடகத்தில் செவ்வாய் வேற இருக்கு. அப்போ என்ன நடக்குது? சனி தசை 2024 வந்தது. சுய புக்தியில் நான் சொல்கிற பலன் 3 மாதம் 6 மாதம் முன்ன பின்ன போகும். சுய புக்தியிலே அம்மாவை கொண்டு போயிடுச்சு. சரிங்க. என்ன சொல்கிறது, சுய புக்தியில். ஏன்னா 4ஆம் பாவக நீச்சமாக தானே இருக்கு. ஆமாம் சார். 4ஆம் பாவகத்தையும் சனி பார்க்குறாரு, 4ஆம் காரக பாவகத்தையும் சனி பார்க்குறாரு. ஜோசியம் உங்களுக்கு புரிஞ்சா இந்த லைவை நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்கிறது லைவை பார்க்குற மாணவர்களுக்காக. நான் பார்க்குறேன் சார், உங்கள் லைவ் விடாமல் பார்ப்பேன். அப்புறம் உங்களுக்கு ஜோசியம் வரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வளர்த்துருக்கும். புத்திரகாரகனும் நீச்சம் ஆயிட்டான்ல. புத்திரகாரகன் நீச்சம்ன்றதை நீங்கள் அம்மா இறப்புக்காக எடுக்கக்கூடாது. சரி சார். சரி சார். அது உங்கள் பேரம்பேத்திகளுக்காக எடுக்கணும். சரிங்க. இவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? இவர் எப்படி? சனி தசை வந்தவன சனி தசை 2ல் இருந்து உச்சமாக இருந்து செவ்வாய் பார்வையில் வரக்கூடாதுங்க. அம்மா இறந்ததோடு சேர்த்து 1 வருஷமாக அவங்க பிள்ளையும் நல்லா இல்லைங்க. சரிங்க. ஏன்னா சனி வந்து 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார், சந்திரனுடைய கடக வீட்டையும் பார்க்கிறார். சரி சார். இப்போ இந்த அமைப்பில் அம்மாவை பறிகொடுத்ததுன்றது சனியோடைய பார்வை எந்த இடத்துல வந்தாலும் அது நாசம் தாங்க. சரிங்க. சனியோடைய பார்வை எந்த இடத்துல வந்தாலும் அது மாதிரியான அமைப்பு தான். சனி தசை வந்து ஆதிபத்திய விசேஷமான தசை தான். 5, 6 கூடையவர் தான். 6ஆம் இடத்தை கூட அப்படி ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டார். ஆனால் சனி தசை சுயபக்தி வரைக்கும் டல்லு. புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல வேலையாக புதன் வந்து எந்த விதத்துலையும் கெட்டு போகலை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்கள் பிள்ளை நல்லா இருக்க மாட்டார். சரிங்க. 1 வருஷத்துக்கு பிறகு நல்லா தான் இருப்பார். சரிங்களா? வேற சார் என்ன தொழிலுக்கு அமைங்க? அவர் வந்து இப்போது பேங்க்ல தான் இருக்காரு. பேங்க்ல இருக்கிறாரா? ஆமாம் சார்.
அரசு அமைப்புகளில் அரசு பேங்க்கில் இருக்கிறாரு, அரசு இந்த பொதுத்துறை வங்கி இந்த இந்தியன் பேங்க் மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறாரா? இல்லை சார், பிரைவேட்டில் தான், அந்த கோட்டக் மகேந்திராங்கிற பேங்க்கில். கோட்டக் மகேந்திரான பேங்க்கில் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறாரா? ஆமாம், மேனேஜ்மெண்ட் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். ஆமாம், ஏன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கிறது. வைஸ் பிரசிடென்ட்றது பெரிய போஸ்ட்டு தானே. இந்த அமைப்பின் அடிப்படையில் சனி தசை வேலை தொழில் அமைப்புகளை கெடுக்கவே கெடுக்காது. சரி சார். ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு அப்படியே தொடர்பு கொண்டாலே ஏதாவது ஒரு வகையில் வங்கி தொழில் சொல்லிக் கொடுத்தல் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரி சார். இந்த இடத்துல சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால, குருவின் பார்வையில் சிவராஜ யோகா அமைப்புகள்ல இருக்கிறதுனால உண்மையிலேயே உங்கள் பையன் தலைமை பொறுப்பில் கண்டிப்பாக இருப்பாருங்க. சரி சார். அது அப்படியே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சனி கேதுவோடு இணைந்து சூட்சும வலு என்கின்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தினால உண்மையிலேயே இந்த ஜாதகர் வலுவாகவே நல்லா இருப்பார். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்